ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட்லங்க ஒன்றுமே இல்லாத இந்த சேமியா உப்புமா வச்சு என்கிட்ட 95 ரூபா வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த 95 ரூபா அந்த ஹைவே ரெஸ்டாரண்ட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க இந்த ரெசிபி எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாங்க. கடாயை வச்சுக்கலாம். தாராளமாக 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாக்கெட் சேமியா எடுத்துருக்கோம். ஒரு 320 கிராம் இருக்குது. பிராண்டே தெரியல. எதுக்கு நான் பிராண்டை போடுவேன். அப்புறம் இந்த பிராண்டுக்கு நீங்கள் என்ன விளம்பரம் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ, அவங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ அவங்க அந்த பிராண்ட் வாங்கிக்கிட்டோம். இப்போது 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு 4 ட்ராப் ஆயில் மட்டும் விட்டுக்கலாம். அந்தளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். கொதிக்குதா? இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். சூட்லேயே பார்த்தீங்கன்னா சேமியாவை சேர்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம்தான். 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு உடனே வடிச்சிடலாம். ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் ஊற்றுறேன். என்னடா எண்ணெய் கம்மியாக ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. ஃபைனலாக நெய் கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் சேர்த்து ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. பச்சை மிளகா ஒரு வெளிர் நிறத்துக்கு மாறணும். இதில் முந்திரி பருப்பு தான் போடணும். ஆனால் முந்திரி பருப்பு மிஸ் பண்ணிட்டோம் எங்கேயோ. ஸோ நிலக்கடலையே நான் சேர்த்துக்கிறேன். இது வறுத்த நிலக்கடலை தான். வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம். இதே கலரில் பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நிதானமான தீயில் வச்சு வதக்குங்க. எல்லாம் கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சா? நைஸாக துருவி வச்ச இஞ்சி இதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம், மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியம். இது நல்லா கமன்னு வாசனை வர வரைக்கும் வதக்கி நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கிராம் நான் சேர்த்துருக்கேன். நிதானமான தீ வச்சே வதக்குங்க. மொத்த சேமியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 4 விரல் சேர்ந்த மாதிரி ஒரு பொடி. இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டுக்கு 1 ஸ்பூனு, 2 பேக்கெட்டுக்கு 2 ஸ்பூனு. ஏன் இவ்வளோ நேரம் சேர்க்காம இப்போ சேர்க்குறேன்னா அப்போ தான் நெய் வாசம் நிற்கும். ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. வேக வச்சுருக்க சேமியாவே இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. துருவின தேங்காய் பூ சேர்த்துருங்க. ஒரு பெரட்டிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துருவோம். கம்ம நெய் வாசத்தோட சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கும் வரும். சேமியா உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இதுக்கு மேலே பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.